ஹாய் ஒருவன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் தான் வந்திருக்கிறோம். என்ன அப்படின்னா, ஹவ் ஐ காட் பெரிய மார்க்லாம் ஒன்றும் எடுத்து கிழிச்சிடல. நான் வந்து படிக்கும்போது 10th 12th எவ்வளோ மார்க் எடுத்தேன், அதோட பயன்பாடு என்ன, அதை வச்சு நான் உங்களுக்கு என்ன நான் சொல்ல போகிறேன். சத்தியமாக ஒன்று சொல்லட்டுங்களா, எவ்வளோ கேவலமாக படிக்க முடியுமோ அவ்வளோ கேவலமாக நான் படித்தேன். அந்த மாதிரி படிக்கக்கூடாதுன்னு முன்னுதாரணமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். என்னெல்லாம் தவறுகள் நான் பண்ணணும் அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். இந்த வீடியோ ஒரு அனுபவம் வீடியோவை எடுத்துக்கோங்க. என் அனுபவத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன், ஓகேவா? அதைத்தான் நான் சொல்கிறேன். என்னென்னா, 12th வந்து 920 மார்க்கு, 1200க்கு நான் வந்து 2008 12th முடித்தேன். 920 மார்க்கு. 10th வந்து 500க்கு 393. சார் 393 எடுத்தீங்களா? எங்கள் வீட்டில் சாவடிச்சிருவாங்க சார். இதெல்லாம் என்ன சார் மார்க்கு? நான் எடுத்தோடனே ரிவீல் பண்ண காரணம் வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிடுவீங்க, அதனால தான் எடுத்தோடனே சொல்லிட்டேன். ஸோ அப்போ இந்த மார்க்கு தான் எடுத்தேன். இதுதான் என் கட் ஆஃப் மார்க் 12th. இன்ஜினியரிங் எடுத்து படித்தேன் 12th. சரி, இப்போ நான் என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் என்ன சென்டம் எடுத்து கிழிச்சிட்டிங்களா சார்? சென்டம் எடுத்துட்டிங்களா? சென்டம் எடுத்து எப்படி சென்டம் எடுக்கணும்னு நீங்கள் சொல்ல வந்தீங்களா? கிடையவே கிடையாது. நான் இங்கே என்னுடைய டோட்டல் எழுதியிருக்கிறேன். இங்கே மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மார்க்கும் நான் எழுதியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் நான் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன்ட்டு. ஸோ அதனால் என்னுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்பார்க் உண்டாகி நல்லா படிப்பீங்க நான் நம்புகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் லைக் தான் என்னை வாழ வைக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு இந்த மார்க்குக்காவது லைக் போடுங்க. இது ஒன்றும் பெரிய மார்க் இல்லைன்னு எனக்கே தெரியும், இருந்தாலும் லைக் போடுங்க. சரி, 920 மார்க்குங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ்னு நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க. 1200க்கு. அப்போ 1200க்கு 920னா இப்போ நீங்கள் 475 எடுத்து எப்படி இருக்கும்? 600க்கு அந்த மாதிரி 450 கிட்ட. அப்போல்லாம் 1000 மார்க் எடுத்தால் 920 மார்க் எடுத்தால் பெரிய மார்க். ஸோ இருந்தாலும் நான் அப்போ அது சொல்ல வரல, எப்படி நான் கோத்ரூ பண்ணேன் அப்படிங்கிறது சொல்ல வரேன். அடுத்த 10th வந்து 393. 10th பசங்க நம்ம வீடியோ பார்க்குறீங்களா? அதுக்காக தான். 393 மார்க். 393 மார்க்கை வச்சு நீங்கள் பேசுனீங்கன்னா நாங்கள் எப்படி சார் 475 மார்க் எடுக்கிறது அப்படின்னு கேட்கலாம். அன்னைக்கு 393 இருக்கிறதே பெரிய விஷயம். ஓகேங்க. அன்னைக்கு யாரெல்லாம் 400க்கு மேலே எடுக்கிறாங்களோ அவங்களாம் ரொம்ப பெரிய ஆளுங்க. யாரெல்லாம் 405 மார்க் எடுக்கிறாங்களோ ரொம்ப பெரிய ஆளுங்க. யாரெல்லாம் 450 எடுக்கலாம் மிகப்பெரிய ஆளுங்க. யாரெல்லாம் 475 எடுக்கலாம் அப்படியே என்ன சொல்கிறது, பொற்காசால் அவங்கள வணங்கலாம், அந்த மாதிரி. ஸோ இன்றைக்கி காமன் ஆகிப்போச்சு, 400 எடுக்கிறதே காமன் ஆகிப்போச்சு. ஏன்னா நம்மளுடைய ஸ்டடி திறன், அதுக்கப்புறம் கோச்சிங், அதுக்கப்புறம் யூடியூப்பு, சோஷியல் மீடியா, அது இதுன்னு பசங்களுக்கு நிறைய விழிப்புணர்வு வந்துருச்சு. இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? ஒன்றை மாதிரியே நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்கிறேன். நீ இங்கே 400 மார்க் எடுத்தீங்கன்னா 450 எடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கான். அதே மாதிரி தான் 12th நீ இங்கே வந்து 500 மார்க் எடுத்தீங்கன்னா 550 எடுக்கிறக்கும் நிறைய பேர் இருக்கான். அதனால் காம்படிஷன் ஹெவின்னு சொல்ல வரேன். எனிவே, நான் இப்போ என்னுடைய ஷேர் பண்ணுறேன். 920 எப்படி எடுத்தேன்னு நான் சொல்லலை, நான் என்னெல்லாம் தவறு பண்ணேன்னு சொல்லிடுறேன். என்னென்னா, ஃபஸ்ட்டு மிட்டம் ஃபெயில். 10th பற்றி ஃபஸ்ட் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு மிட்டம் ஃபெயில், மேக்ஸில் ஃபெயிலு, இங்கிலீஷில் தமிழில் ஃபெயில்னு நினைக்கிறேன். தமிழில் கொஞ்சம் புவர் அந்த டைமில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோட்டையிலையும் மேக்ஸ் ஃபெயில், ஆனால் தமிழில் பாஸ், எல்லாத்துலேயும் பாஸ். டோட்டல் வெறும் 240. எவ்வளோ? 240. 230. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்து உங்களுக்கு செகண்ட் மிட்டம் வந்துச்சு. அதுலேயுமே மேக்ஸில் ஃபெயில். மேக்ஸே வராது. ஆனால் இன்றைக்கி விவேக் மேக்ஸ் அண்ட் சயின்ஸுன்னு பேரில் வச்சு நம்ம சேனல் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னா அது உங்களால் தான். இந்த நாலேஜ் எல்லாம் கடவுள் கொடுத்தது. ஸோ அப்போது எப்போ கம்பேக் கொடுத்தேன்னா, ஹாஃப் ஏலிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க, 54 மார்க் மேக்ஸில் எடுக்கிறேன். டோட்டல் வந்து 302 எடுக்கிறேன். மிகப்பெரிய ஒரு டோட்டலாக நான் பார்த்தேன். ஏன்னா 500க்கு 302ங்கிறதெல்லாம் அப்போல்லாம் கிளாஸில் பெரிய டோட்டல் மாதிரி. ஸோ 10th ஸ்டாண்டர்டில் எனக்கு இப்படி ஒரு அனுபவம் கிடச்சிது. எப்போ நான் 302 எடுத்தனோ அந்த இடத்துல நான் முடிவு பண்ணேன், நம்மளாலையும் படிக்க முடியும் அப்படின்னு. அப்போ நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னென்னா, மேக்ஸாக இருந்தாலும் சரி, சயின்ஸு சோசியலாக இருந்தாலும் சரி, தமிழ் இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, எந்த சப்ஜெக்டில் வீக்குன்னு பாரு, அந்த சப்ஜெக்டில் நல்லா நிறையா நேரம் படிக்க ட்ரை பண்ணு. மேக்ஸாக இருந்தால் கடன்னு போட்டுப்பார். ரொம்ப முடியலையா, இம்பார்ட்டன்ஸ் அம்சியாவது ரிப்பீட்டடாக போட்டுப்பார். ரிப்பீட்டடாக 10 வாட்டி 20 வாட்டி போட்டுப்பார். டெய்லி ஒரு 5 கணக்கு போடுறேன்னு வச்சுக்கோ. அதே 5 கணக்கை ரொம்ப வீக்காக இருந்தீங்கன்னா நாளைக்கும் எடுத்து போடு. அந்த 5 கணக்கு முடிச்சிட்டேன் சார், அடுத்த 5 கணக்கு சார் அப்படி முடிச்சுன்னா அதுக்கு அடுத்த நாள் போட்டுப்பார். அந்த மாதிரி மாற்றி போட்டே இருந்தீங்கன்னா, போட்டதே இப்போ இந்த ஒரு வாரம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன், திரும்ப அடுத்த வாரமும் அதே ஜோனில் நீ போட்டு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக சொல்கிறேன், மேக்ஸில் ரிப்பீட்டட் கேள்வி தான் அதிகமாக வரும், அடித்து தூக்கிடலாம்.
சயின்ஸு சோஷியல் அப்படி தான் கரெக்டாக நமக்கு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜின்னு பிரியுது, அதுலேயும் ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி சிவிக்ஸ்ன்னு பிரியுது. நம்ம என்ன மாதிரி படிக்கணும், எது நம்ம சரியாக கம்ப்ளீட் பண்ணல, எதில் நம்ம வந்து லேக் அடிக்கிறோம், அதை நீ ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணு. அதை முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம ரிவிஷனே பண்ணணும். நீ முடிக்காமே ரிவிஷனுங்கிற பேரில் போயிடக்கூடாது. அப்போ நீ இந்த முடிக்காதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து இந்த லீவ்லேயும் இந்த ஜனவரி மாதமும் கம்ப்ளீட் பண்ணணும். இந்த சயின்ஸு சோஷியல் மேக்ஸில் எல்லாம். தமிழும் அப்படி தான், இங்கிலீஷும் அப்படி தான். ஸோ இப்படி தான் நான் வந்து படித்தேன். அப்போது நம்ம வந்து மிட்டம்லேருந்து கம்பேக் என்னால் எப்படி கொடுக்க முடிஞ்சதுன்னா, எனக்கு மிட்டம் கொடுத்த ஓரளவுக்கு ஜஸ்ட்டு பாஸ் ஆக வந்து நான் ஆகலை, ஓரளவுக்கு எனக்கு தைரியம் கொடுத்தது மேக்ஸ் டீச்சரும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நானுமே ரொம்ப பெரிய லெவலெலாம் படிக்கல, கிராஃபு ஜாமெட்ரி 1 மார்க்கு, ஒரு 4-5 5 மார்க் இம்பார்ட்டன்ட் வரும்ல, தியரமு செட்டு ப்ராபபிலிட்டி, இதை வச்சு 50 மார்க் எடுத்தேன். இதே 50 மார்க்கு ரொம்ப பூராக இருக்கும், நீங்களும் எடுக்கலாம். ஆனால் இங்கே 50 மார்க் பேசுறதுக்கு நான் வரல, எல்லாருமே 95க்கு மேலே எடுக்கணும், சென்டம் எடுக்கணும் தான் பேச வந்திருக்கேன். அப்போ இந்த மாதிரி நீங்கள் இருந்து லெவல்லேருந்து கம்பேக் கொடுக்கணுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறிட்டே வரணும். அதுக்கான படி தான் எனக்கு கிடச்சிது. அப்போ அதை முடித்ததுக்கப்புறம் இந்த ரிவிஷன் எக்ஸாம் இருந்துச்சு, ரிவிஷன் எக்ஸாம்லேயும் 6 முறை போய் எழுதினேன். ஏன்னா நான் பப்ளிக் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து இன்னும் பெருசு அளவில் படிக்கலை, நான் ஒன்றும் 500 எடுக்கிற மாதிரி படிக்கலை. அதனால் நான் சும்மா போய் அட்டன் பண்ணிட்டு, அப்போ நீங்களும் என்ன பண்ணணும், சும்மா போய் அட்டன் பண்ணிட்டு என்ன சொன்னாலும் பரவாயில்ல, சும்மா போய் அட்டன் பண்ணிட்டு நீங்கள் வீட்டில் உட்காந்து நல்லா படிக்கணும். சரியா பப்ளிக் அந்த மாதிரி நான் பண்ணேன். முடிக்காதெல்லாம் முடித்தேன், நிறைய படித்தேன். பிப்ரவரி ஃபுல்லாக ரிவிஷன், பிப்ரவரி ஃபுல்லாக என்னால் முடிஞ்சவங்க டெஸ்ட் எழுதி பார்த்து ரிவிஷன் படித்து மார்ச்சில் நடக்கக்கூடிய அந்த எக்ஸாமில் நல்லா எழுதினேன். என்னை பொறுத்த வரைக்கும் 393. இந்த என் ஏரியாலே பெரிய மார்க்காக பார்த்து கேட்கலாம் வெட்டி கொண்டாடினாங்க. உங்களுக்கு சிரிப்பாக இருக்கலாம், ஆனால் இது எங்களுக்கு அன்னைக்கு அது பெரிய மார்க் தான், ஸ்கூல்லே 3rd மார்க். ஆனால் இன்றைக்கி 393லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் முடிஞ்சால் ட்ரை பண்ணால் உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இப்போல்லாம் இருக்குது. ஸோ அதனால் பெரிய லெவலில் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். நான் சொன்னதை பண்ணுங்கள், ஓகேவா? அடுத்தது நமக்கு வருவோம் 12th. நான் 920 மார்க்கு, 920 மார்க்னா நமக்கு எந்த மாதிரினா 475 to 480 மாதிரி. அப்போ 480 எடுக்கிறது கஷ்டமா நீ சொல்லு, ஈஸியாக எடுத்துடலாம். ஆனால் 480 இங்கே எடுக்கிறதுக்கு நான் சொல்லலை, 550க்கு மேலே எடுக்கிறதுக்கு என்ன பிளான்? அப்போ தமிழ், இங்கிலீஷு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் பயாலஜி, இந்த 4வது சப்ஜெக்ட்லேயும் இந்த 2 லாங்குவேஜ் சப்ஜெக்ட்லேயும் இந்த 3 சப்ஜெக்ட் இருக்கு பாரு, கோர் சப்ஜெக்ட். இந்த 3 சப்ஜெக்ட் இல்லாமல் வேற ஒரு 3 சப்ஜெக்ட் இருக்கு பார்த்தியா, நீ எந்த குரூப்பாக வேணாலும் இருக்கு, அந்த 3 சப்ஜெக்டில் மட்டும் தமிழ், இங்கிலீஷு, சிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் பயாலஜி எது வேணாலும் இருக்கட்டும், அந்த 3 சப்ஜெக்டில் கட்டாயமாக நீ 90க்கு மேலே எடுத்துடணும். இங்கிலீஷில் 1 மார்க்கில் போச்சு சார், கிராமரில் போச்சு சார், தமிழில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பயத்திலே விட்டுட்டேங்க சார், கம்ப்யூட்டரில் எப்படியோ 2 5 மார்க் வாங்க சார். இந்த 3ல் நீ எப்படியாவது 90க்கு மேலே எடுத்தினா மட்டும்தான் உன்னால் 500 பார்க்க முடியும். உண்மையாக இல்லையா சொல்லு? அப்போ இந்த 3லையும் நீ வந்து எப்படி எடுக்க முடியும் பாரு. நான் என்ன பண்ணேன்னா, நான் சொல்கிற உண்மையை, என்னோடய டோட்டல் ஃபஸ்ட்டு மிட்டமில் வந்து 12th ஸ்டாண்டர்டில் லோ டோட்டல் எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா 596, 1200க்கு கிட்டத்தட்ட உங்களுடைய ரேஞ்சில் சொல்ல போனால் ஒரு 290 மார்க் மாதிரி. அடுத்தது கோட்டேலிக்கு வரும்பொழுது நான் வந்து எவ்வளோ மார்க் எடுத்தேன்னா 602 மார்க். உங்கள் பாஷையில் சொல்ல போனோன்னா உங்களுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி சொன்னால் 600க்கு 320 மாதிரி. அப்புறம் அடுத்தது செகண்ட் மிட்டமில் ஃபெயில், ஃபஸ்ட்டு மிட்டம்லேயும் ஃபெயில், ஆனால் கோட்டையில் எல்லாத்துலேயும் பாஸ் ஆகிட்டேன், டியூஷன்லாம் போகிறேனே பாஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஆப்பேலியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க் எடுத்தேன். என்ன மார்க் எடுத்தேன்னா 740 மார்க் எடுத்தேன், 740 மார்க் எடுத்தேன். மேக்ஸில் கம்பேக் பிரேக் த்ரூ கொடுத்தேன். மேக்ஸில் என்ன பிரேக் த்ரூ கொடுத்தேன்னா 162 மார்க் எடுத்தேன் 200க்கு. கிட்டத்தட்ட உங்கள் பாஷையில் சொல்ல போனால் 85 தாண்டி எடுத்தேன், 84 82 அந்த மாதிரி எடுத்தேன். சொல்லுங்கள் பார்க்கலாம், அது பெரிய மார்க் தானே? நான் ஃபெயில் ஆகிட்டு வந்திருக்கேன், பெரிய மார்க் தானே? அதனால் சொல்கிறேன், உங்களாலேயும் முடியும். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மிட்டம்லேருந்து படிக்கலைனாலும் செகண்ட் மிட்டமில் கோட்டேலிக்கு ஓரளவுக்கு நான் பாஸ் ஆகிற மாதிரி படித்தேன், பாஸ் ஆகிட்டேன். செகண்ட் மிட்டம் போர்ஷன் கஷ்டமாக இருந்தது, அதனால் ஃபெயில் ஆகிட்டேன். திரும்பவும் நான் கம்பேக் கொடுக்குறதுக்கு அந்த 20 days கேப்பில் ஹாஃபேலியில் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி டியூஷன்லேயும் நிறைய டெஸ்ட் வச்சாங்க. நான் என்ன பண்ணேன்னா ரிப்பீட்டட் சம், இதுவரை கேட்டிருப்பாங்க இல்லையா, அந்த சம்ஸ் எல்லாமே ரிப்பீட்டடாக போட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இதுதான் வருதுன்னு தெரியுது. இப்போ நமக்கு எப்படி 7.1, 7.8, 10.8, 4.5, 6.7 தியரம்மு, 12th சாப்டரு, 8.7, 9.8, 10.8 இதிலெல்லாம் வருதுன்னு தெரியுது இல்லை. நான் எதில் 5 மார்க் வருதுன்னு சொல்கிறேன்ல, அந்த ஏரியாவை நான் ஸ்ட்ராங் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அந்த லைனில் நீங்கள் எல்லாமே ஸ்ட்ராங் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 5 மார்க் கவர் ஆயிடும்.
2 மார்க் 3 மார்க் ரொம்ப கஷ்டமாக இருந்தால் நான் சொல்லியிருக்கேன், குட்டி குட்டி சாப்டர் 7 சாப்டர் இருக்குது, 1 2 3 4 8 11 12 சொல்லியிருக்கேன். அந்த சாப்டர்லாம் ஃபஸ்ட்டு முடிக்க ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் முடிக்காத சாப்டரில் இம்பார்ட்டன்ஸ் பார்த்தா போதும். இந்த 7 சாப்டர் நல்லா படிக்கும். நான் அப்படி தான் ஒரு 6 சாப்டர் நல்லா படிச்சுக்கிட்டேன். மீதி எல்லாத்துலேயும் 10 மார்க், எனக்கு அப்போ 10 மார்க்கு, எல்லாத்துலேயும் 10 மார்க் தரவாக இருந்தேன். ரிப்பீட்டடாக போட்டு பார்த்தேன். அந்த கேப்பில் என்னால் 162 எடுக்க முடிஞ்சது. ரிவிஷன் எக்ஸாம்லேயுமே 150 எடுத்தேன். ஆனால் பப்ளிக்கில் வந்து பார்த்திங்கன்னா 188. அதனால தான் கட் ஆஃப் மார்க் வந்து டிவைட் பை 2. அப்போல்லாம் டிவைட் பை 2 94. இப்போ அப்படியே எடுத்துக்குவாங்க, ஏன்னா 100க்கு தான் எழுதுறீங்க, 94. ஸோ அப்படி தான் எனக்கு வந்து மேக்ஸ் வந்து 188 அப்ரோச் ஆச்சு. ஜனவரி பிப்ரவரி சும்மா இல்லை, போட்டதெல்லாம் படித்ததெல்லாம் திரும்ப 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 உட்காந்து வீட்டில் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு 6 to 7 hours நான் போட்டு 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 பார்த்தேன். ஆனால் கான்செப்ட் தெரியாது, உங்களை மாதிரியே அப்படியே மக்கடிச்ச மாதிரி போடுவேன். என்ன புரியுதோ அது மட்டும் போடுவேன், என்ன தெரியும் என்ன பார்க்குறனோ அது மட்டும் தான் பார்ப்பேன். ஆனால் உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, சென்டம் அடிக்கணும்னா நீங்கள் கான்செப்டை புரிஞ்சுக்கணும், என்ன பார்க்குறையோ அதை நல்லா பார்க்கணும், ஒரு சம்மோட ப்ரொசீஜர் எப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும், ஒரு சாப்டர் எப்படியெல்லாம் போகுது என்னெல்லாம் மெத்தடாலஜி அது கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். 1 மார்க்லேருந்து தீரம் ப்ரூஃப் வரைக்கும், ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து ஃபார்முலா வரைக்கும் எல்லாமே தரவாக இருந்தால் தான் சென்டம் அடிக்க முடியும். இப்போல்லாம் ப்ளூ பிரிண்ட் கிடையாது, ஹெவி. ஸோ அதனால் தரவாக இருக்கணும். புரிஞ்சுதா? இந்த மார்க்கில் எட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டது எனக்கு தான் தெரியும். கண்டிப்பாக உங்களாலையும் ஜெயிக்க முடியும். அடுத்து ஃபிசிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லக்கூடிய உங்களுக்கு ஒரே விஷயந்தான். நான் ஃபஸ்ட் ஹாஃபில் விட்டுட்டேன், கோட்டையிலியில் விட்டுட்டேன். கோட்டையில் ஜஸ்ட்டு ஒரு 100 மார்க் தான் எடுத்தேன் 200க்கு. அப்போ எனக்கு 200க்கு இல்லையா, அப்போ 50 மாதிரி. ஸோ பெரிய லெவலில் மார்க்கில் ப்ராக்டிக்கலே 50 மார்க். அப்போது கெமிஸ்ட்ரிலேயும் அப்படி தான் 80 90 எடுப்பேன், 200க்கு சொல்கிறேன், பெரிய லெவலில் மார்க்கில். ஆனால் பப்ளிக்கில் 150 எடுக்க முடிஞ்சது, ஃபிசிக்ஸில் 160 எடுக்க முடிஞ்சது பப்ளிக்கில். இது ஒன்றும் பெரிய மார்க் கிடையாது. ஆனால் நீங்கள் மிகப்பெரிய லெவலில் மார்க் எடுக்கணும். 100க்கு, அதாவது 70க்கு 65+ எடுக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு நான் நேற்றே வீடியோ போட்டுட்டேன். இருந்தாலும் என்னுடைய பாதி நான் சொல்லிடுறேன். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கே நான் பண்ணக்கூடிய டியூஷன் போனேன் தான், இல்லைன்னு சொல்ல. வீட்டில் உட்காந்து நான் படித்தேன். டியூஷன் மட்டும் போய் படிக்க மாட்டேன், வீட்டில் உட்காந்து நான் படித்தேன். டெய்லியும் சாயங்காலம் உட்காந்து படித்தேன். காலையில் எந்திரிக்கலை. எப்போ காலையில் இருந்துச்சுன்னா கோட்டைக்கு அப்புறம் தான் காலையில் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி டெரிவேஷன்ஸ் எல்லாம் பக்காவாக போட்டு பார்த்துருவேன். 2 மார்க் 3 மார்க்லாம் சொல்லி பார்ப்பேன். 3 மார்க் டெரிவேஷன்ஸ் எல்லாம் போட்டு பார்ப்பேன். கெமிஸ்ட்ரியில் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் எழுதி பார்ப்பேன். ஒன்று விடாமல் படிக்கணும்னு நினைப்பேன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் இல்லாமல் எல்லாமே படிக்கணும். எதெல்லாம், அதாவது எதெல்லாம் 5 மார்க் 2 மார்க் 3 மார்க் நமக்கு தெரியும், அப்படி தான் நினச்சி படித்தேன் தவிர அப்போ யூடியூபு, சோசியல் மீடியா, இன்ஸ்டாகிராமு அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது. யாரும் சொல்கிறதுக்கும் கிடையாது. டீச்சர் சொல்கிற இம்பார்ட்டன் தான். இன்றைக்கி சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஆள் இருக்கா? நான் இருக்கேனா? டீச்சர் இருக்காங்களா? டியூஷன் டீச்சர் இருக்காங்களா? யூடியூப் இருக்கா? இன்ஸ்டாகிராம் இருக்கா? நிறைய சேனல்ஸ் இருக்கா? இப்போ புரிஞ்சுக்கோங்க, காம்படிஷனுக்கு ஹெவியாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க எல்லோரும். நீங்களுமே ரெடியாக இருங்கன்னு தான் சொல்ல வரேன். ஸோ அதனால் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த காம்படிஷனான உலகத்தில் இந்த மார்க் அப்போ ஓகே, இப்போ இது ஓகே கிடையாது. அப்போ நீ என்ன பண்ணோன்னா, இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி 60 65க்கு மேலே எடுத்து 70க்கு மாஸ் காட்டணும். அதுக்கு நீ கன்சிஸ்டன்சியாக இந்த லீவில் உட்காந்து படிக்கணும். நீ லீவே முடிஞ்சிருச்சு, 5 நாள் தான். ஜனவரி பிப்ரவரியில் விட்டு கம்பேக் கொடு. மேக்ஸ் ஒரு 3 மணி நேரம் படிச்சிங்கன்னா 2 மணி நேரம் ஃபிசிக்ஸு, அடுத்த நாள் மேக்ஸ் 3 மணி நேரம் படிச்சிங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் கெமிஸ்ட்ரி. இந்த மாதிரி மாறி மாறி ஆல்டர்னேட்டிவ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சிரு. டெய்லி மேக்ஸ் 3 மணி நேரம் பாரு, இல்லை 2.5 மணி நேரம் பாரு. வீக்கெண்டில் பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாரு. தமிழ் இங்கிலீஷ் பிப்ரவரி மாதம் பாரு. ஒரு பிளான் போட்டு படி, இல்லைனா கஷ்டம். நான் வந்து ஜனவரியில் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன். ஆனால் ரிவிஷன் எக்ஸாம் நான் கான்சன்ட்ரேட்டே பண்ணல. 12லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணல, 10லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணல. கான்சன்ட்ரேட் பண்ணாத காரணம் வந்து எதுக்கு போயிட்டு கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டுன்னு விட்டுட்டேன். அண்டு ரிவிஷன் எக்ஸாம் வந்து போய் எழுதுனான், சும்மா அட்டண்டன்ஸ்க்காக சும்மா எழுதுனே தவிர மித்தபடி கான்சன்ட்ரேட் பண்ணலை. அப்போ நீ வந்து எந்த லெவலுக்கு இருந்தீங்கன்னா நீ கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது. இதுதான் உண்மை. நீ வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு தயாராகு. நீ ஒன்றும் இப்போ தயாராகலை. நீ வந்து ஃபுல் போர்ஷன் இப்போ ஆஃபேலிக்கெல்லாம் படிச்சுட்டா வந்த, இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் 10 நாள் கழிஞ்சு ஃபுல் போர்ஷன் எழுதுகிற. அப்படியே உனக்கு வந்து 300 மார்க் எடுத்துருப்ப, நீ திடீர்னு 500 மார்க் எடுத்துருவியா 600க்கு? கம்பேக் எப்படி கொடுக்கணும்? நீ படித்து முடித்தா தானே கொடுக்க முடியும். அப்போ படிக்கிறதுக்கான டைம் தான் இந்த ஜனவரி பிப்ரவரி. இதில் நீ கம்பேக் கொடுத்தே ஆகணும். ரிவிஷன் எக்ஸாம் பார்த்துட்டு உட்காந்துருக்காது. அதே மாதிரி செகண்ட் ரிவிஷனுக்கு போகிறது போகாது, அது உங்களுடைய ஸ்கூலோட இது. நீங்கள் பார்த்து அது லீவ் எடுக்கிறதுனா அது உங்கள் பர்மிஷனோட நீங்கள் பண்ணிக்கோங்க. ஆனால் பிப்ரவரியில் வேறு லெவலில் நீங்கள் உங்களோட எஃபெக்ட் போடணும். ஜனவரியில் நீங்கள் போட்ட எஃபெக்டை விட டபுள் மடங்கு போடணும். எப்படின்னா, ஒரு 7 hours 8 hours படிக்க ஆரம்பிக்கணும் பிப்ரவரியில். ஜனவரியில் ஒரு 6 மணி நேரம் படிச்சிங்கன்னா பிப்ரவரியில் 8 மணி நேரம் படிக்கணும். இப்படியெல்லாம் பண்ணால் தான் உங்களுக்கு மிகப்பெரிய மார்க் வரும், தவிர இல்லைனா ஒன்றுமே கிடைக்காது. சரியா? தோத்துட்டே இருக்கிற
தோத்துட்டே தான் இருக்கிற, உன் பின்னாடி இருக்கவன்லாம் முன்னாடி ஓடிக்கிட்டு தான் இருக்க, உன் கண்ணுக்கு தெரியல. இதான் உண்மையான விஷயம். இந்த மார்க் ஏன் சொல்லணும்னா, என் மார்க்கு தெரிஞ்சுமாவது நீங்கள் வந்து படிப்பீங்கன்னு சொல்லி தான் நான் காட்டினேன். நான் போட்ட உழைப்புக்கு இவ்வளோ தான் வந்தது, நீ இதை விட நினச்சா போடலாம். காரணம் என்ன, உனக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு நான் இப்போ தான் சொன்னேன். ஸோ அதனால் தயவு செய்து இந்த மாதிரி கேவலமான மார்க் எடுத்துடாதீங்க, இதை விட நல்ல மார்க் எடுங்க. இதுவும் நல்ல மார்க்குன்னு தான் எங்கள் டீச்சர்ஸ் சொன்னாங்க அப்போது. இருந்தாலும் இப்படித்த ட்ரெண்டுக்கு இது பத்தாது. ஓகேவா? ஸோ மீண்டு வரணும். தேங்க்யூ. என்னோடய அனுபவத்தை நான் ஷேர் பண்ணேன். அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். லைக் பண்ணுங்கள். வீடியோ லென்த்தாக இருந்தால் மன்னிச்சிருங்க. தேங்க்யூ.